ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி இதை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மார்ச் மாதம் 21 பெரிய சம்பவங்கள் கிரகங்களால் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியாகிருக்கு. அப்படி நடக்க இருக்கக்கூடிய தாள்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வர. அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்மம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே கிரகங்களாலங்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் வேறு விதி தான் அப்படின்ட்டு நினைக்கிறோம். ஆனால் விதியெல்லாம் கிடையாது, கிரகங்கள் தான். கிரகங்கள் ஒரே மாதிரியே எப்பயுமே இருக்காது. ஒரு சில நேரம் அதிர்ஷ்டமாக இருக்கும், ஒரு சில நேரம் ஆபத்தாக இருக்கும். கிரகங்கள் எப்படி அமைதோ அதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு பலன்கள் கிடைக்கும். ஸோ அதனால் கிரகங்களுடைய மாறுதல்களை அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்து பலன் பெறணும். அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்ல வர. ஸோ எப்பயுமே கிரகங்கள் ஒரே மாதிரியே இருக்காது, அதனால் அதை நல்லா புரிஞ்சு செயல்படுங்க. ஸோ இப்போ மார்ச் 21 கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொருவருக்குமே சூழ்நிலையானது மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய சூழ்நிலை அது பெரிய மாற்றங்களை கொடுக்கும். அதனால தான் பெரிய சம்பவம் நடக்க இருக்கதாக தகவல்கள் வெளியாயிருக்குங்கிறதையே உங்களுக்கு தம்ப்நெயில்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதன்படி உங்கள் ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இப்போ பெரிய கிரக மாற்றங்களால் ஃபஸ்ட்டு வரக்கூடிய விஷயமே வேலையில் தான் ஆபத்து. இப்போவே நிறைய பேருக்கு வேலையில் திண்டாட்டமும் இருக்கும், அதே சமயம் வேலையில் நிறைய ப்ராப்ளமும் இருக்கும். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சரி செய்ய ஃபஸ்ட்டு நீங்கள் வேலைக்காக ஒரு பரிகாரம் செய்யுங்க. நிரந்தர வேலை கிடைக்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க வேலையை பெறுவதற்கு பரிகாரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பரிகாரம் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை சிம்மம் ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க ஒரு பரிகாரம் சொல்கிறேன், வாங்க அந்த பரிகாரத்தை பார்க்கலாம். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது, எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல சம்பாதயத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் ஒரு சில பேர் உங்கள் ராசிக்காரங்க இன்றும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருக்கிறீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க ஆண்களும் இருக்கிறீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடி கொண்டிருக்கிறவங்க உங்கள் ராசிக்காரங்க இருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். நல்ல வேலையை தரக்கூடிய கல்லுப்பு பரிகாரம், வாங்க பார்க்கலாம். 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதே எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க. குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றிருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போடுங்க, ரொம்ப நல்லது. வாய்ப்பு இல்லாதவங்க இதை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது. வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதனால் நீங்கிவிடும். குளித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பி எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைங்க. ஏதாவது இன்டர்வியூருக்கு போயிருக்கிறீங்க, அந்த வேலையிலிருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸில் எதில் வேண்டும் என்றாலும் அதை வைத்து கொள்ளுங்க.
இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்து அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போதே வேலை இல்லாத உங்கள் ராசிக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை சிம்மம் ராசிக்காரங்க இந்த டைம் செய்திடுங்க. பொதுவாக உங்கள் ராசிக்கு இதுதான் பரிகாரம். இப்போ பலன்களை பார்க்கலாம். சிம்மம் ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் 21 முதல் தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். அதனால் உதவிகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். மாணவர்களுக்கு கூட கல்வியில் முன்னேற்றமானது இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். மெயினாக பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டு, செலவுகள் குறையும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, இனி சேமிப்புகள் உயரும். அதற்கான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு. சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நாட்கள் இனி உங்களுக்கு வரும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை. பொதுவாக சிம்மம் ராசிக்காரங்க மகம் பூரம் உத்திரம் பொண்ணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தகவல்கள் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்னங்கிறத சொல்கிறேன். மார்ச் 21 முதல் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ராசியில் கேது, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், கலஸ்தரஸ்தானத்தில் சூரிய புதன் வகரத்தோடு ராகு செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் சனி, லாபஸ்தானத்தில் குரு வகரத்தோடு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அதிரடியாக அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கே பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மகமில் பிறந்த சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்ச் 21 உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். அதோடு பிள்ளைகள் நீங்கள் கூறியதை கேட்டு அதன்படி நடப்பது ஆறுதலை தரும். நண்பர்கள் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சுமூகமாக நடந்து முடியும். பெண்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க. பெற்றோர் ஆசிரியருடைய பாராட்டு இந்த டைம் உங்கள் மகமில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்குங்க. நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த மார்ச் 21 முதல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தி தரும். உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உண்டாகும். வீண் அலைச்சல் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்தீங்கன்னா மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுக்கள் கிடைக்க பெறுவீங்க. அதோடு உயர் பதவிகளும் கிடைக்கக்கூடும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். எல்லா வகையிலுமே நன்மை ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கி மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க. அதுக்குண்டான எல்லா சாத்தியக்கூறுமே பூரமில் பிறந்த நட்சத்திரத்துக்கு இருக்குது. அப்புறம் உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மார்ச் 21 முதல் சுப காரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்பு நேரும். காரிய வெற்றி உண்டாகும். இழுப்பறியாக இருந்தவை எல்லாம் சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும். இந்த டைம் பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமையானது அதிகமாகும். தடைப்பட்டு வந்த காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சாதகமாக நடந்து முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டமானது அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பணியாட்கள் மூலம் பாக்கிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நன்மை ஏற்படும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. அதனால் சாமர்த்தியமாக பேச பாருங்கள். உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ சிம்மம் ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.